தாங்களிடம் என்றும் இருக்கட்டும். நான் இன்று தங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு முக்கிய தேசிய தலைவர்களில் ஒருவரான மதிப்புமிக்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் தத்துவமேதை அவர்களை பற்றியதாகும். தாங்கள் அனைவரும் கட்டாயமாக அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தற்பொழுது அவரது வாழ்க்கை பற்றி விரிவாக காணலாம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1988ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று திருத்தணியில் உள்ள ஒரு ஏழை தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இவர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர். இவருடைய தந்தை சர்வப்பள்ளி வீராசாமி ஐயர் மற்றும் தாயார் சீதம்மா ஆகியோர். இவர் தன் இளமை காலத்தை திருத்தணியிலும் திருப்பதியிலும் கழித்தார். பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டம் பெற்றார். கல்வி என்பது குழந்தைகளின் ஒட்டுமொத்த ஆளுமை திறனை வளர்க்கும் முயற்சி எனவும், இம்முயற்சியில் ஈடுபடும் ஆசிரியர்களை சமூகமானது மாதா என்றும் பிதாவை தொடர்ந்து அடுத்த நிலையில் தெய்வத்திற்கு மேலாக கருதும் நிலையினை இன்றும் காண இயலும். இச்சமூகத்தின் எதிர்பார்ப்பையும் மீறி தன் வகுப்பு மாணவர்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட அவர்கள் மேற்பட்ட போராடும் ஒவ்வொரு ஆசிரியரும் போர் வீரனே. அதில் வெற்றியோ தோல்வியோ என்று கேள்விக்கு இடமின்றி அவர் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிக்கு அனைவரும் தலைவணங்குவார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆங்கில கல்வியின் ஆதிக்கம் செய்த அக்காலத்தில் ஒரு பிரிவினர் அதனை முழுவதுமாக வெறுத்ததும் மறுபிரிவினர் அதனை முழுவதும் ஏற்றுக்கொண்டதும் சமய சடங்குகள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை அற்றவராகவும் இருந்தார்கள். மூன்றாவது ஆங்கில கல்வியின் நன்மையினை பெற்றதோடு அதன் மூலம் எண்ணற்ற நவீன கருத்துக்களையும் வழங்குபவராகவும் மூட நம்பிக்கைகளை மற்றும் அடிமைத்தனத்தை முற்றிலும் எதிர்ப்பவராக திகழ்ந்தார்கள். இவர்கள் தாம் கால்பதித்த இடங்களில் முக்கிய அத்தியாயத்தை படைப்பவராக விளங்கியவர்களுள் மிக முக்கியமானவர்களுள் காந்திஜி, அரவிந்தர், தாகூர், விவேகானந்தர், கிருஷ்ணமூர்த்தி, ராதாகிருஷ்ணன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்திய சுதந்திரம் மற்றும் இந்திய கல்வி இரண்டிலும் தீவிர அக்கறை கொண்டவராக இருந்தார். மனிதனுடைய வாழ்வு விலங்குகளிலிருந்து வேறுபட்டுள்ளது என பல்வேறு உரைகள் எடுத்துரைத்தார். மனிதனை கடவுளின் படைப்பின் மகுடம் என்றும், மனம் போன போக்கில் செல்லாமல் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுதந்திரமாக தெரிவு செய்வது செயல்படக்கூடியவராக விளங்க வேண்டும் என்றார். மேலும் அவர் நாம் அனைவருமே வாழ்க்கையில் பொருள் என்னவென்பதையும் வாழ்வின் நோக்கம் என்னவென்பதையும் அறிய வேண்டியவனாகிறோம் என்றும், ஒவ்வொருவரும் வாழ்க்கைக்கான திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ளாமல் அமைதி காண இயலாது என்றார். உங்களது இலட்சியமும் நம்பிக்கையும் ஒரு கோட்பாட்டில் அமையாவிட்டால் உங்கள் நடத்தை சஞ்சலமடைந்து முயற்சி சக்தி வீணாக்கிவிடும் என்றார். அதிலும் கோட்பாட்டில் நம்பிக்கை உறுதிப்படுத்துவதன் மூலம் தான் நடத்தை உருவாகுகிறது என்பதை திறம்பட உரைக்கிறார்.